நீங்க லா படிக்க ஆசைப்படுறீங்களா? நீங்களும் அட்வொகேட் ஆகணுன்ற எய்மோட இருக்கீங்களா? அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு தெரியலையா? எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலராக பாருங்க. அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு, நம்ம எப்படி எப்படி லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்ற இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன காலேஜஸ் வேக்கன்ட் இருக்கு, எப்படி எப்படிலாம் அவங்க சீட் வேகன்சி அலாட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நம்ம இப்போ லா டிகிரி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எஸ், லா டிகிரி சூஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் 2 வழி இருக்கு. அதாவது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் நேஷனல் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம்னு அதில் பார்க்கலாம். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து 2 வேரியன்ட் இருக்கு. அதாவது பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்னா ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து நார்மல் டிகிரி கோர்ஸ், அதாவது பிஏ எல்எல்பி அப்படின்ற ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதாவது இப்போ வந்து நீங்க என்னென்ன பேஸ் சூஸ் பண்ணலாம்னா, ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ், அதாவது உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து 90க்கு அபோவ் இருக்கு, என்னால் ஃபீஸ் கட்ட முடியும், 80,000 1 lakh கிட்ட எனக்கு ஃபீஸ் வரும், என்னால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் கவர்மெண்ட்ல படிக்க ஆசைப்படுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் எய்டடாக போய்க்கிறேன்னு விரும்புறீங்கன்னா நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ் போய்க்கலாம். அங்கே உங்களுக்கு வெறும் பிஏ எல்எல்பின்ற டிகிரி மட்டும் தான் கிடைக்கும். இந்த பக்கம் நீங்கள் படிச்சீங்கன்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்ன்ற டிகிரியோட கிடைக்கும். சரிங்களா? இங்க சோயல் அப்படின்னு ஒரு காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகுது. தென் யூனிவர்சிட்டி அஃபிலியேட் பண்ண காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்க இங்க பாத்துக்கோங்க. இந்தந்த காலேஜஸ் இருக்கு, பிளஸ் 14 பிரைவேட் காலேஜஸ் கிட்டவே இப்போ இருக்கு. சரிங்களா? எஸ். அப்புறம் இன்னொன்று வே என்னன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி, அதாவது டிஎன்எல்யூ. சரிங்களா? இது வந்து நீங்க கிளாட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ஜாயின் பண்ணவே முடியும். கிளாட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து அபவ் 1400 ஆர் 1600 கிட்ட இருந்தா மட்டும்தான், ரேங்க் இருந்தா மட்டும்தான் உங்களால கிளாட்ல இருந்து பாஸ் ஆகி டிஎன்எல்யூ, அதாவது திருச்சியில மட்டும்தான் அந்த காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்க வந்து 12th முடிஞ்சக்கப்புறம் அப்ளை பண்ணலாம், இல்லை யூஜி முடிச்சக்கப்புறம் அப்ளை பண்ணலாம், இல்லை பிஜி முடிச்சக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். நீங்க இப்போ 12th முடிச்சு அப்ளை பண்றீங்கன்னா வெறும் 5 years ஆனர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதே நீங்க டிகிரி படிச்சு முடிச்சுட்டு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா 3 years ஆனர்ஸ் கோர்ஸும் அப்ளை பண்ணலாம், 5 years ஆனர்ஸ் கோர்ஸும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்க 3 years ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு டிகிரி சர்டிபிகேட்டோட டிகிரி பர்சன்டேஜ் அல்லது டிகிரியோட சிஜிபி அதை வச்சுதான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க 5 years கோர்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க 12th மார்க் ஷீட், அதாவது மேஜர் பர்சன்டேஜ் வச்சு, அதாவது மேஜர் சப்ஜெக்டோட பர்சன்டேஜ் வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்டா இங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டியில நீங்க ஸ்கோர் பண்றது அபோவ் 75 ஆர் 80 அபோவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சீட் கிடைக்கிற வேகன்சி ரிசர்வேஷன் படி உங்களுக்கு சீட் ஈஸியா கிடைச்சிரும். நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 1400க்கு மேலே இருந்தாதான், ரேங்க்ல இருந்தாதான் அங்கே நேஷனல் யூனிவர்சிட்டியில கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டியில பார்ப்போம். ஏன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில தான் மோஸ்டா எல்லாரும் ஜாயின் பண்ண விரும்புவாங்க. இந்த ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க, தென் சிபிஎஸ்சி போர்டில் படிச்சவங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆஃப் காலேஜ் வந்து சோயல்னு சொல்லலாம், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லலாம். இது வந்து தரமணி, சென்னை தரமணியில இருக்க லொகேஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு பிக் கேம்பஸ் தான். நீங்க இங்கதான் மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய அச்சீவர்ஸ்லாம் இங்க பார்க்கலாம் நீங்க. எஸ், இங்க இப்போ பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கு, கேம்பஸ் இன்டர்வியூஸும் இருக்கு, நீங்க அப்படி இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், உங்களுக்கு இதுல வேற என்ன டவுட் இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் லைன் பை லைனா அட்மிஷனோட ப்ராசஸை ரெகுலரா நான் வீடியோஸா போடுறேன். மோஸ்டா நிறைய பேருக்கு ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ்க்கும் நார்மல் டிகிரிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதனால தான் இந்த வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன். எந்த காலேஜ் சூஸ் பண்றதுன்றதுக்காக இந்த வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன். எஸ், நீங்க இந்த காலேஜ் வீடியோஸ் பார்த்து ஒரு காலேஜ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் பெனிஃபிட்டா இருக்குமா இருக்காதா, இட் வில் பி உங்களுக்கு எலிஜிபிளா இருக்குமா இருக்காதான்றது நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.